இன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டு. ஆனாலும் இன்னைக்கு அழகா ரொம்ப புத்துணர்ச்சியா என்னுடைய வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தலையில வச்சிருக்கிற அந்த குண்டுமல்லி பூ. இந்த பூவோட வாசனை நமக்கு நல்லா மயக்கமே வந்துரும் போல. அவ்ளோ ஒரு வாசனை. அந்த வாசனை எனக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. இன்னைக்கு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிடலான்னு தான் நெனச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல காய்கறிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. சரியா காய்கறிலாம் வச்சுட்டு சிம்பிளா சமைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாப்பாடு, பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கோசு கலருக்கே நான் வந்து அடிமை தாங்க. கலர் அவ்ளோ சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே இந்த உலகத்தை இந்த கடவுள் வந்து இப்படி பார்த்து பார்த்து ரசனையோட படைச்சிருப்பார் போல. இப்படியே காலைல தூங்கி எழுந்துச்சோடனே குண்டுமல்லி பூ வாசனையை கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காயை கட் பண்ணும்போது அது ஒரு ரசனை. இப்படியே ஒவ்வொன்றும் ரசிச்சு செஞ்சிருந்தா கொஞ்சம் டைம் ஆயிருப்போம்னு பரபரப்பா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெயிட் லாஸ்ல இருக்கும் போது இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டதாங்க. அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டேன் காலப்போக்கில். நம்ம போண்டா சுடுவோம்ல அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கடல மாவுல வந்து வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடிஷனலா 2 முட்டை, அது கூட கொஞ்சம் உப்பு, சோடாப்பு, கொஞ்சமா தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வந்து தோசை மாவு மாதிரி கலந்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டேன். இதுவும் போண்டா மாதிரி தான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா இதுல ஆயில் ரொம்பவே கம்மியா தான் நம்ம ஊற்றி செய்வோம். 6 மணிக்கு எந்திரிச்சிருந்தாலும் 7 மணிக்குள்ள காலையில சாப்பிட்றதுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி ஜெய்குட்டி ஸ்கூல் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டு குட்டி மாவு ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சுங்க. இன்று காலை வேலை அழகா முடிந்து விட்டது.